இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். வெளிச்சத்தில் நடப்பும் வாருங்கள் என்ற தொடரின் வழியாக காலத்தின் கடைசி செய்திகளில் 3 தூதர்களின் செய்தியோடு 2ஆம் தூதரின் செய்தி பாபிலோன் மகாநகரம் விழுந்தது என்பதை குறித்து நாம் படித்து வருகிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, பாபிலோனின் சிறப்பியல்புகளை கொண்டிருந்த கத்தோலிக்க சபை அமைப்பின் வீழ்ச்சியை பவுல் முன் அறிவித்தார். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலொழிய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை நாம் வாசித்தோம். 4ஆம் நூற்றாண்டில் மகா கான்ஸ்டன்டைன் காலத்தில் கிறிஸ்துவ நம்பிக்கைகளை அஞ்ஞான கருத்துக்களுடன் இணைத்தபோது ரோம சபை தார்மீக ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் வீழ்ச்சி அடைந்தது. பாபிலோனின் 2வது வீழ்ச்சி கத்தோலிக்க மதத்தின் ஊழலுக்கு எதிராக புரொட்டஸ்டன்ட் எழுந்தது. தங்கள் விசுவாசத்திற்கு அடிப்படை வேதாகமும் மட்டுமே, சோலோ ஸ்கிரிப்சரா என்பதே அவர்களது கோட்பாடு. சத்தியத்திற்காக துன்புறுத்தலை சகித்தது. பின்னான காலத்தில் புரொட்டஸ்டன்ட் சபைகள் தனது கொள்கைகளிலிருந்து வீழ்ச்சி அடைந்ததுடன் தாய் சபையின், அதாவது ரோம சபை போதனைகள் மற்றும் மரபுகள் பலவற்றை ஏற்றுக்கொண்டு சத்தியத்தை புறக்கணித்ததின் விளைவாக வீழ்ச்சி அடைந்தது. 1844ஆம் ஆண்டு முதல் ஆன்மீக ரீதியிலும் வீழ்ச்சி அடைந்த சபைகள் முக்கியமாக புரொட்டஸ்டன்ட் சபைகளாகும். 1ஆம் தூதனின் செய்தியின் சத்தியத்தை அவை நிராகரித்ததுடன் கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் கோட்பாட்டையும் நிராகரிக்க தொடங்கியதன் மூலம் அவை ஆன்மீக ரீதியில் விழுந்ததின் தானியேல் மற்றும் வெளிப்படுத்துதலின் தீர்க்க தரிசனங்களையும் மீட்டெடுக்கப்பட்ட பரலோக பரிசுத்த சத்தியத்தையும் வருகைக்கு முந்தைய நுட்ப நியாய விசாரணை உட்பட அனைத்தையும் அவைகள் நிராகரிக்க தொடங்கின. தொடர்ந்து நாம் சத்தியத்தை படிக்க காத்திருப்போம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.